First of all, I would like to say thanks our principal ma'am. Thank you ma'am. Thanks to everyone for being here today. Let's start with our comfortable language. Which one is our comfortable language? So I don't know how to speak in English fluently. Okay வா, நம்ம லாங்குவேஜ்லேயே பேசுவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு 10 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய ஆழ் மனசு வந்து இந்த மைக்ரோ செகண்ட் நானோ செகண்ட்ஸ்ல வந்து தங்களுடைய ஓன் மதர் டங்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணி அர்த்தம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ நமக்கு எப்போவுமே நம்மளுடைய கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் பேசினா உங்களுடைய மைண்டுக்கு இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆகும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம். இதை செய், இதை செய்யாத, டூ டோன்ட் அப்படிங்கிறத தாண்டி இதை செய், இதை செய்யாத நான் சொல்ல மாட்டேன். இது தப்பு, இது சரி, அதுக்குள்ள நான் வரல. ரெண்டாவது, இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு நாம வந்து அட்வைஸ் பண்றதுனால இங்க எதுவுமே மாறப்போறது இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க பூமர்னு சொல்லிடுவீங்க. ரொம்ப கிரெஞ்சா பேசுறாரு, ரொம்ப ஓல்டா இருக்காரு, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதை அட்வைஸா எடுத்துக்காம நம்ம சில விஷயங்களை ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல மட்டும் ஃப்ரீ மைண்ட்ல உட்காருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவோமா? உங்ககிட்ட உங்க மைண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் எங்க முன்னாடி வச்சிங்க அப்படின்னா மோர் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ப்ரோக்ராம். இல்லைன்னா ரொம்ப அமைதியா ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா எப்பவுமே நான் நிறைய இடங்கள்ல சொல்றதான், பேசுறது ரொம்ப ஈஸி, உட்கார்ந்து கேட்கறது தான் கஷ்டம். ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியுடைய பெயரே என்ன சொல்லுங்க? மைண்ட் மைண்ட் யுவர் மைண்ட். நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து சரி பண்ணிட முடியும் இல்லையா? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா ஸ்கேன் எடுத்து பார்த்து சரி பண்ண முடியும். மனசுக்கு பிரச்சனைனா எதை பார்த்து சரி பண்ண முடியும்? எந்த ஸ்கேன்ல தெரியும்? ஏதாவது ஸ்கேன் இருக்கா? மனசுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது ஸ்கேன் இருக்கா? எல்லாருக்குமே கோபம் வரும், வருதா இல்லையா? எல்லாருக்குமே அழுகை வரும், எல்லாருக்குமே சிரிப்பு வரும், எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும், எல்லாருக்குமே துக்கம் இருக்கும், சரிதானே? ஆனா அதுக்குமே ஒரு பார்டர் லைன் இருக்கு. அந்த பார்டர் லைன் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது இட்ஸ் அ அப்நார்மல் பிஹேவியர். புரியுதா? இட்ஸ் அ அப்நார்மல் பிஹேவியர். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்.